தேசிய தமிழக சுவாசங்களே, தமிழ் சகோதர சகோதரிகளும் வணக்கம். மத்திய அரசின் செயல்களில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம், இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அடிப்படையில் செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டம். இதன் அடிப்படையில் அன்ன யோஜனா ரேஷன் அட்டை பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் 35 கிலோ அரிசி பெற முடியும் மாதத்திற்கு. இந்த செயல்களில் நிகழ்காலத்தில் உணவுத்துறையின் செயல்களில் அன்ன யோஜனா திட்டத்தின் மறுபரிசீலனை சீர்திருத்தங்கள், இதில் திருத்தங்கள் செய்யப்படுகிறது. இந்த திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ என்று கொடுக்கின்ற செயல்களில் வரையறை மாற்றுகிறார்கள். ஒரு உறுப்பினருக்கு 7 கிலோ என்ற வரையறை. இப்போ ஒரு குடும்பத்தில் 3 உறுப்பினர் மட்டும் இருந்தால் 21 கிலோ மட்டும்தான் பெற முடியும். 4 பேர் இருந்தால் 28 கிலோ தான் பெற முடியும். 5 பேர் இருந்தால் 35 கிலோ பெறுவார்கள். ஆக நிகழ்காலத்தில் 35 கிலோ என்று கொடுக்கப்படுகின்ற நிலைமை நாடு முழுக்க இருக்கிறது. இந்த நிலைமையில் ஒரு உறுப்பினருக்கு 7, அப்போ ஒரு குடும்ப உறுப்பினர்களில் 5 பேர் இருந்தால் இந்த நிலைமை சரியாக அப்படியே தொடரும். ஆனால் நிகழ்காலத்தில் மத்திய அரசின் செயல்களில் உணவுத்துறையின் செயல்களில் மாற்றத்தை முன்மொழிகிறார்கள். இந்த முன்மொழிவுகளால் சில மாநிலங்கள் மட்டுமே பலன் பெறுகிறது, பெரும்பாலான மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு போன்று குடும்ப கட்டுப்பாட்டு செயல்களை செயல்படுத்திய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்களும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களின் சராசரி மதிப்பு 3.56. நாட்டோட இந்தியாவின் அடிப்படை விகிதங்களில் 4ஆக இருக்கிறது. குழந்தை பிறப்பு விகிதம் தேசிய அளவில் சராசரி மதிப்பு என்பது 2.0. அதன் அடிப்படையில் 2 குழந்தைகள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முறையாக செயல்படுத்தியது கடந்த ஆண்டுகளில். அதன் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற விகிதாச்சார செயல்களில் 3.56 என்ற இடத்தில் இருக்கிறது. 4 என்பது நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தின் செயல்கள். அதன் அடிப்படையில் 3.56 என்று இருக்கிறது. இது 4க்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் வரை ஆரோக்கியமானது. அதே நிலையில், ஏனெனில் ஒவ்வொரு குடும்பத்தின் செயல்களிலும் கல்வியின் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாடு கொடுத்த வழிகாட்டுதல் நெறிமுறை நாம் இருவர் நமக்கு இருவர், தேசிய குழந்தை பிறப்பு விகிதம் 2.0. இந்த செயல்களை தமிழ்நாடு அரசு முழுமையாக அமல்படுத்தியது. இதன் அடிப்படையில் நிகழ்காலத்தில் 18.6 லட்சம் அன்ன யோஜனா திட்டம் தமிழ்நாடு அரசின் செயல்களில் உட்பட்ட மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நபருக்கு 7 கிலோ என்று வரையறை திருத்த செயல்கள் கொண்டு வந்தால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் தான் என்ற அதிகபட்ச நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ குடும்பத்துக்கு 28 கிலோ அரிசி தான் கிடைக்கும். 35 கிலோ அரிசி என்பது கிடைக்காது. சராசரியாக 3.56 என்ற நிலையில் இருக்கிறப்ப இங்கே 28 கிலோ இல்லாமல் 25 கிலோ 24 கிலோ மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழலை, ஆபத்தை இருக்கிறது. இந்த வரையறை திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதனால் ஜனத்தொகை விஷயங்களை, மத்திய அரசின் செயல்களை முறையாக செயல்படுத்திய தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு 2011 கடந்த ஆண்டுகளில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள், சென்செக்ஸ். இப்போ கடந்த 15 ஆண்டுகள் சென்செக்ஸ் கிடையாது. இதன் அடிப்படையில் 11 இருந்து முறையாக ஒரு மாநிலம் குடும்ப கட்டுப்பாட்டு செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் வழிகாட்டுதல் நடைமுறை. 2.0 என்பது குழந்தை பிறப்பு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் என்பது சராசரியாக அரசு கொடுத்த வழிகாட்டுதல். அதன்படி செயல்கள் தமிழ்நாடு அரசு செய்தது. அதை கடைப்பிடித்த தமிழ்நாடு அரசை ஊக்கப்படுத்தியிருக்க வேண்டும் மத்திய அரசு. அதை செயல்படுத்தியதற்காக பல்வேறு ஊக்கத்திட்டங்களையும் பல்வேறு நிதி சார்ந்த செயல்களையும் மத்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக தவறான அணுகுமுறையை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் மத்திய அரசின் செயல்களில். நிதித்துறை செயல்களில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போன்று தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ மனிதர்களின் அடிப்படை சேவையில் முதன்மையாக இருப்பது உணவு. அந்த உணவு உரிமையை பறிக்கின்ற செயல்களிலும் மத்திய அரசின் செயல்களுக்கு உட்பட்ட உணவுத்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த 3ம் பின்னாடி பெரிய ஆபத்தாக இருப்பது மக்கள் பிரதிநிதித்துவ செயல்கள்.
இவை அனைத்துமே மக்கள் தொகை அடிப்படையாக மட்டுமே காரணிகளாக வைத்துக்கொண்டு செயல்பாட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆர்டிஐ முறையில் கல்வித்துறையின் அடிப்படையில் மத்திய அரசின் மூலம் மாநில அரசு நிதி பெறுகின்ற செயல்களிலும் பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் சேர்க்க முடியும், எத்தனை பள்ளிகளுக்கு இவர்கள் நிதி கொடுப்பார்கள் என்று கல்வித்துறை செயல்கள், நிதித்துறை செயல்கள், உணவுத்துறை செயல்கள், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு செயல்கள், மக்கள் பிரதிநிதித்துவ செயல்கள், இன்று இந்த 5 துறை சார்ந்த செயல்களிலும் பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாதிப்புகள் தமிழ்நாடு ஏற்காது. முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கடிதம் அனுப்பியுள்ளார். இதை இந்த துறை நிர்வாகம் முறையாக கையாள வேண்டும். அதே வேளையில் இது ஒரு துறை சார்ந்த செயல்கள் மட்டும் அல்லாது பல்வேறு துறைகளை பாதித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாடு கொடுத்த 2.0 என்ற குழந்தை பிறப்பு சதவீத செயல்களை நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படுத்தியதை மத்திய அரசு ஊக்கப்படுத்த வேண்டும். அதே வேளையில் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் தவிர்த்து மேலே இருக்கிறார்கள் என்றால் அந்த 4 மேல் இருக்கின்ற 5வது நபருக்காக மத்திய அரசு எதையும் செயல்பட வேண்டியது அவசியமே கிடையாது. நிகழ்காலத்தில் இலக்கு என்று இருப்பதே 2.1, அது அடைவதற்கே ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் ஒரு குடும்பத்தில் 5வது நபர் இருக்கிறார் என்றால் அதற்கு எந்த மாநிலத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் அதற்கு அந்த மாநிலம்தான் பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசு அதற்காக கூடுதல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாநிலங்களுக்கு. உதாரணமாக பீகார் மாநிலத்தில் 2011 இருந்த மக்கள் தொகை 10.14, 10.14. 2021 அந்த மாநிலத்தில் மக்கள் தொகை 12.67 கோடியாக இருக்கிறது. அப்போ 10 ஆண்டுகளில் 2.56 கோடி ஜனத்தொகை பீகாரில் கூடியிருக்கிறது. அப்போ அங்கு நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தை பீகார் மாநிலத்தில் முறையாக செயல்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2011 இருந்த ஜனத்தொகையின் அளவின்படி அங்கு இருந்த மக்கள் தொகை 19 கோடி. ஆனால் அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் அதனுடைய மக்கள் தொகை 22 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் 50 முதல் 55 லட்சம் ஜனத்தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது யூபியில், பீகாரில். இப்போ இருக்கின்ற நிலைமையில் 2026 நிலையில் 24 கோடி என்ற நிலைமையில் இருக்கிறது. அப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் மத்திய அரசு நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை. அதனால் மத்திய அரசு 4க்கு மேல் உள்ள எண்ணிக்கையை பொருட்படுத்தக்கூடாது. இங்கு விகிதாச்சார செயல்களில் தவறான அணுகுமுறை கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது நிகழ்காலத்தில். எதற்கெடுத்தாலும் மக்கள் தொகை மட்டுமே காரணம் என்று அதை வைத்து பல்வேறு குளறுபடிகள், முறைகேடுகள் இந்த குறிப்பிட்ட 5 துறைகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பிரதமர் அவர்கள் உரிய முறையில் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் ஆலோசித்து சட்ட நடவடிக்கைகள் உரிய முறையில் எடுக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் செயல்களாக இருக்கிறது, தவேக அரசின் செயல்களாக இருக்கிறது. ஏனால் தொடர்ந்து ஒரு மாநிலம் ஒரு மத்திய அரசு கொடுத்த திட்டத்தை முறையாக கையாண்டது என்பதற்காக தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அரசு விதித்த மத்திய அரசு கொடுத்த திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக மத்திய அரசின் மானியத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சராசரி மதிப்பை 2.0, இது நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டம். இந்த திட்டத்தை தமிழ்நாடு முறையாக கையாண்டது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விகிதாச்சாரம் 3.56ஆக இருக்கிறது. சராசரி குடும்பத்தின் எண்ணிக்கை 3.56. இது 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட நம்பர். அப்போ இது முறையாக கையாண்டுள்ளார்கள். இதை நீங்கள் உண்மையில் மத்திய அரசு பாராட்ட வேண்டும். ஊக்கத்தொகை இதற்கு உரிய முறையில் கொடுத்திருக்க வேண்டும். அதே வேளையில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு 4வது நபருக்கு மேலாக பீகாரில் இருக்கின்ற மக்கள் தொகையின் பிறப்பு சராசரி கடந்த 15 ஆண்டுகள் 3.0ஆக இருக்கிறது. இதன் மூலம் ஒரு குடும்பத்திற்கு 5 பேர் என்ற எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற பிறப்பு விகிதம் 2.7. அப்போ ஒரு குடும்பத்திற்கு 4.7 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இதே சதவீதத்தை தான் மத்திய பிரதேசத்தில் 2.6 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்திற்கு 4.6. ராஜஸ்தான் மாநிலத்தில் 2.4, இப்போ ஒரு குடும்பத்திற்கு 4.4. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2.3 குழந்தைகள் பிறக்கிறது. அப்போ அங்கே ஒரு குடும்பத்தில் எண்ணிக்கை 4.3ஆக இருக்கிறது. அரசு நிர்ணயம் செய்தது 4.0.
இலக்கு என்று இருப்பதே 4.1. அப்போ 4.1க்கு மேலே இருக்கின்ற எண்ணிக்கைக்கு மத்திய அரசு பொறுப்பேற்கக்கூடாது. அரசு கொடுத்த வழிகாட்டுதல் தாண்டி அதிக எண்ணிக்கையில் மக்கள் தொகை பெருக்கத்தை உருவாக்கிய மாநிலங்களில் இருக்கின்ற மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை அந்த மாநில அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக உத்தரப்பிரதேச அரசு மாநில அரசும் பீகார் மாநில அரசும் தான் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம். அவர்கள் மத்திய அரசு கொடுத்த குடும்ப கட்டுப்பாட்டு செயல்களை மக்கள் தொகை சார்பாக கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக செயல்படுத்தவில்லை. அதனால் அந்த மாநிலம் தவறு செய்து கொண்டே இருக்கிறது. தவறு செய்தவர்களுக்கு ஊக்கமளிப்பதும் தமிழ்நாடு மாநில அரசு மத்திய அரசு கொடுத்த வழிகாட்டு முறையை முறையாக கையாண்டதை தண்டிக்கிற வகையில்தான் இந்த உணவு உரிமையை பறிக்கின்ற செயல்கள் இருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பு சதவீத செயல்களில் இருக்கின்ற விகிதாச்சார செயல்கள், இந்த 2 விஷயங்களையும் பார்த்தால் வெளிப்படையாக தெரிகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாடு முழுக்க 100% மத்திய அரசு கொடுத்தது. முன்னாள் உணவுத்துறை செயல்கள் 35 கிலோ அரிசி. அப்போ 35 கிலோ அரிசி என்ற நிலையில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க விகிதாச்சாரம் ஒருவருக்கு 7 பேர். அப்போ 5 பேர் என்ற விகிதாச்சார அடிப்படையில் முன்னாடி கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா அரசின் செயல்களை 4.0 தான் இருக்கிறது. அப்போ 4 பேருக்கு 35 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் என்ற நிலையைத்தான் கடந்த ஆண்டுகளில் வழிகாட்டுதல் நெறிமுறை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அந்த நடைமுறையின்படி 4 பேர் இருக்கின்ற குடும்பமாக இருந்தாலும் 3 பேர் இருக்கின்ற குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். ஒரு ரேஷன் அட்டைக்கு 35 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். அதை எந்த விதத்திலும் குறைக்கக்கூடாது. அதே போன்று 4க்கு மேல் இருக்கின்ற எண்ணிக்கை இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பு அந்த குடும்ப தலைவர் தான் ஏற்க வேண்டும். அதே போன்று அந்த மாநிலத்தின் தலைமை தான் ஏற்க வேண்டும். இந்த சுமையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது. அவர்களுக்கு நிதி அதிகமாக கொடுக்கக்கூடாது. மத்திய அரசின் வழிகாட்டுதலை பீகாரும் உத்தரப்பிரதேசமும் முறையாக கையாளவில்லை என்பதற்காக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நிதி பங்கீட்டுதல், வேலைவாய்ப்பு சதவீதங்கள் 100% கொடுக்கப்பட்டிருக்கிற மத்திய அரசின் செயல்களில் எதற்காக 40% மாநில அரசு ஏற்க வேண்டும்? எதனால்? இது சீர்திருத்த நடவடிக்கை மத்திய அரசின் சுமையை குறைப்பதாக மத்திய அரசு நடவடிக்கை இருந்தாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் யூபிங் செயல்கள் 3.0 என்று 2.7 என்று இருப்பதை எந்த விதத்தில் இதை ஆதரிக்கிறீர்கள்? மத்திய அரசு ஆதரிக்கக்கூடாது. இதை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட 4.1 என்ற அளவிற்கு மேல் எந்த மாநிலத்திலும் எண்ணிக்கை இருந்தாலும் அதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்கக்கூடாது. 4.1 என்ற அளவிற்கும் 4 என்ற விகிதாச்சாரத்தை செயல்படுத்தியதற்கும் மத்திய அரசு பொறுப்பு. அவர்களுக்குத்தான் உரிய வகையில் அரசு வழிகாட்டுதல்படி செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு பாராட்டுதல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அரசு வழிகாட்டுதல் தாண்டி கூடுதலாக பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்கக்கூடாது. இந்த 40% சுமை அடிப்படை வேலை வாய்ப்பு ஒரு மனிதருக்கு தேவை. அதை மத்திய அரசின் செயல்களில் 100% கொடுக்க வேண்டும். இப்போ 300 ரூபாய் என்று வரையறை செய்யப்படுகிறது கிராமப்புற வேலைவாய்ப்பு செயல்களுக்காக. இந்த செயல்களை கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் கடமை. அதை மாநில அரசு செயல்படுத்துவது மாநில அரசின் கடமை. அதற்கு 100 என்ற விகிதத்தில் இருந்து 40% மாநில அரசுக்கு தள்ளி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாட்டின் நிதிச்சுமையை எல்லோரும் ஒன்றுதான் என்று செயல்பாடு பார்க்கின்ற மத்திய அரசின் செயல்களில் இங்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை குடும்ப கட்டுப்பாட்டு செயல்களையும் முறையாக செயல்படுத்தாத பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் போன்ற செயல்களில் இதுக்கு முன்னால் நிர்வாகம் செய்த அந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்கக்கூடாது என்பது தவைக்க அரசின் செயல்களாக இருக்கிறது, தமிழக மக்களின் செயல்களாக இருக்கிறது. இந்த கருத்தை புரிந்து கொண்டு இந்த முதல்வர் அவர்களின் கோரிக்கைகளை தேசிய உணவு கட்டுப்பாட்டு மையமும் பிரதமர் அவர்களும் உரிய முறையில் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 35 கிலோ அரிசி என்ற செயல்களை எந்த விதத்திலும் குறைக்கக்கூடாது. உணவு என்பது உரிமை, மக்களின் உரிமை. இதில் மக்கள் தொகை என்ற ஒரு காரணியை வைத்துக்கொண்டு எல்லா விதத்திலும் தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நிதித்துறை பங்கீடு செயல்களில் தமிழகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலும் நிதி எங்கெல்லாம் பகிரப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது. RDI கல்வி செயல்களில் கல்வி உரிமை அனைத்து இந்தியர்களுக்கும் உண்டு. இது மக்கள் தொகை அடிப்படையில் மானியம் வழங்குகின்ற செயல்களால் பாதிக்கப்படுகிறது. உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அளவிற்கும் ஸ்கேலிங் வந்துவிட்டது. ஒருவர் 7 கிலோ
உணவு உட்கொள்ள முடியும் என்ற வரையறை இவ்வளவுதான் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். உணவு என்பது பசி பட்டினி போக்க வேண்டும். இந்த நிலவிலையும் கொண்டு வந்திருந்திருக்கக்கூடாது மத்திய அரசின் உணவுத்துறை. தேசிய பாதுகாப்பு சட்டம் தவறாக செயல்படுத்தப்படுகிறது. இது பிரதமர் அவர்கள் உரிய முறையில் உணவுத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிதித்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கல்வித்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் கருத்தாக இருக்கிறது, கோரிக்கைகளாக இருக்கிறது. அது தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் செயல்களுக்கு உட்பட்டு கோரிக்கைகளாக பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வைக்கிறது. தாவேகா அரசின் செயல்களில், மக்கள் பிரதிநிதித்துவ ஆட்சி முறை செயல்களில் பிரதமர் அவர்கள் இந்த விஷயங்களை உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அரசின் திட்டங்களை முறையாக கையாண்டதற்காக தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அதே வேளையில் அரசின் செயல்களை, மத்திய அரசின் செயல்களை முறையாக கையாளாகாத சில மாநிலங்கள் மீது கூடுதலாக கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 35 கிலோ அரிசியை நீங்கள் எந்த அளவுக்கு 7 கிலோ அரிசி என்று நிர்ணயம் செய்கிறீர்கள்? எந்த நிர்வாக திறமைக்காக? உணவுங்கிற விஷயத்திலே நிர்வாக திறமை காட்ட நினைக்கின்ற உணவுத்துறை அமைச்சகம் நிதி விஷயங்களிலும் வேலைவாய்ப்பு விஷயங்களிலும் என்ன அடிப்படையில் 4.1க்கு மேல் இருக்கின்ற ரேஷன் கார்டு செயல்களை அதிகமாக ஊக்கப்படுத்துகின்ற மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு செய்யப்படுகிறது. இது தவறான அணுகுமுறை. இந்த காரணி, மக்கள் தொகை என்ற ஒரே காரணி தவறான காரணி. தமிழ்நாடு அரசு பல்வேறு வகைகளில் இந்தியாவின் செயல்கள் 2வது இடத்திலும் 3வது இடத்திலும், குறிப்பாக குறைந்தது 5வது இடத்திற்குள் இருக்கிறது. சேவை துறைகளில், மருத்துவத்துறைகளில், கல்வித்துறைகளில், பல்வேறு வகைகளில், தொழில்துறைகளில் தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது இந்திய அளவில். ஆனால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு கொடுக்கின்ற வரி விகிதங்களில் 23% வரி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. 77% வரி பங்கீடு தமிழகத்துக்கு உரிய முறையில் கிடைக்கிறது. 77% வரி தமிழகத்துக்கு உரிய முறையில் வரவில்லை. 100% வரி கொடுக்கின்ற மத்திய அரசின் செயல்களில் தமிழர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே 7 கிலோ அரிசி தான் கொடுப்போம் என்று தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருவது உண்மையிலேயே இங்கு தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி கொண்டும் வஞ்சித்து கொண்டும் இருக்கிறது மத்திய அரசின் உணவுத்துறை. இதை பிரதமர் அவர்கள் உரிய முறையில் கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது. தமிழக அரசின் கோரிக்கையை பிரதமர் அவர்கள் கனிவு கூர்ந்து ஆராய்ச்சி செய்து உரிய நடவடிக்கை துறை சார்ந்த அமைச்சர்கள் மீது எடுக்க வேண்டும். இந்த சீர்திருத்த செயல்களை நிறுத்த வேண்டும். இது அடிப்படை உணவில் இருந்து மக்கள் பிரதிநிதித்துவம், நிதி, வேலை வாய்ப்பு என்று எல்லா வகையிலையும் தமிழகம் வஞ்சித்துப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரதமர் அவர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் கோரிக்கையாக இருக்கிறது. முதல்வரின் கோரிக்கையை முழுமையாக ஆய்வு செய்து பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய தமிழ் வாழ்க! ஜெய் இந்தியா!